வணக்கம். இது எஃப்னா தமிழ் டிவியின் இலங்கையின் இன்றைய காலை செய்திகள். அதானி குழுமத்தின் மின் உற்பத்தி நிறுவனத்துக்கு அமைச்சரவை அங்கீகாரம். அதானி கிரீன் எனர்ஜி நிறுவனத்தில் நிறுவப்பட்டுள்ள காற்றாலை மின் நிலையங்கள் மூலம் உற்பத்தி செய்யப்படும் மின்சாரத்தை கொள்வனவு செய்வதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளனர். இதன் அடிப்படையில் எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகரவினால் இந்த அமைச்சரவை பிரேரணை கொண்டுவரப்பட்டிருந்தது. இந்த திட்டத்தின் கீழ் உற்பத்தி செய்யப்படும் மின்சாரம் 20 ஆண்டுகளுக்கு கொள்முதல் செய்யப்படும். இந்த திட்டத்தின் கீழ் உற்பத்தி செய்யப்படும் மின்சாரத்துக்கான இறுதி கட்டணமாக 1 கிலோவாட் மணிக்கு 8.2 அமெரிக்க டாலர்கள் இலங்கை ரூபாவில் செலுத்த வேண்டிய உண்மையான மாற்று விகிதத்துக்கு உட்பட்டது. கட்டணமாக ஏற்றுக்கொள்ளவும் முன்மொழியப்படுகின்றது. மன்னார் மற்றும் மன்னாரின் புறநகர் பகுதிகளில் காற்றாலை மின் நிலையங்கள் நிறுவுவதற்கு அதானி கிரீன் எனர்ஜி நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்து கொள்ள அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளனர். நிறுவனம் சமர்ப்பித்த திட்ட அறிக்கை மதிப்பீடு செய்ய அமைச்சரவை பேச்சுவார்த்தை ஒருமித்த குழுவை நியமித்த திட்டத்தின் மூலம் உற்பத்தி செய்யப்பட்ட மின்சாரத்தின் விலை குழுவின் பரிந்துரையின் பேரில் தீர்மானிக்கப்படுகின்றது. வவுனியாவில் மருமகனின் தாக்குதலில் மாமன் உயிரிழப்பு, மருமகனும் நண்பரும் கைது. வவுனியா மதுரா நகர் பகுதியில் மருமகனின் தாக்குதலுக்கு இலக்கான மாமனார் ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார். சம்பவத்துடன் தொடர்புடைய இருவரை கைது செய்திருப்பதாக போலீசார் அறிவித்துள்ளனர். குறித்த சம்பவமானது ஆசைக்குளம் கிராம சேவர் பிரிவுக்கு உட்பட்ட மதுரா நகர் கிராமத்தில் இடம்பெற்றது. வவுனியா மதுரா நகர் பகுதியில் அமைந்திருக்கும் உயிரிழந்தவரின் வீட்டில் மாமனார், மருமகன் மற்றும் அவரது நண்பர்கள் இணைந்து மது அருந்தியுள்ளனர். இதன்போது மாமனாருக்கும் மருமருக்கும் இடையில் ஏற்பட்ட வாய்த்தர்க்கம் கைகலப்பாக மாறியது. இந்த கைகலப்பின் போது மருமகன், அவரது நண்பர்கள் இணைந்து மண்பட்டி மற்றும் தலைக்கவசங்களில் தாக்கியுள்ளனர். இந்த தாக்குதலினால் பலத்த காயங்களுக்கு உள்ளான மாமன் அவர்களின் இருந்து தப்பித்து ஓடி அருகில் இருக்கும் வீட்டின் வாசலில் வீழ்ந்துள்ளார். வீழ்ந்து கிடந்த குறித்த நபரின் அயலில் உள்ளவர்கள் இணைந்து வைத்தியசாலைக்கு கொண்டு சேர்த்திருப்பதுடன் வைத்தியசாலையில் அனுமதிக்கும் முன்னரே மரணமடைந்திருப்பதாக வைத்தியர்கள் அறிவிக்கின்றனர். இந்த சம்பவத்தில் மதுரா நகர் பகுதியைச் சேர்ந்த 45 வயதுடைய கணேசமூர்த்தி என்ற மோகன் என்பவரை உயிரிழந்திருக்கின்றார். சம்பவ இடத்துக்கு சென்ற சிதம்பரபுர போலீசார் ஆரம்பகட்ட விசாரணை மேற்கொண்டு வருவதுடன் குடும்ப தகரினால் குடும்ப சம்பவம் இடம்பெற்றிருப்பதுடன் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணையினை சிதம்பர போலீசார் மேற்கொண்டு வருகின்ற விடயம் குறிப்பிடத்தக்கது. நான் ஜனாதிபதியாக வந்தவுடன் தமிழர்களுக்கு தீர்வு சஜி பிரேமதாசா. நான் ஜனாதிபதியாக வந்தவுடன் தமிழ் மக்களின் பிரச்சினைகளுக்கான தீர்வுகளை வழங்கியே தீர்வேன் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரும் எதிர்க்கட்சி தலைவருமான சஜி பிரேமதாசா அறிவிக்கின்றார். ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் வெளிநாட்டு ஊடகம் ஒன்றுக்கு விசேட நேர்காணலில் இந்த செய்தியை அவர் சொல்லியிருக்கின்றார். வடகிழக்கு மற்றும் மலையக மக்களின் உரிமைகளுக்காக நான் என்றும் குரல் கொடுத்து வருகின்றேன். நான் ஜனாதிபதியாக வந்தவுடன் அவர்களுக்கான உரிமைகள், அவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளுக்கான தீர்வுகளை வழங்கியே தீருவேன். இனமத பேதமின்றி அனைத்து மக்களும் சேவை தொடரும் என்றும் சொல்லியிருக்கின்றார். பலத்த பாதுகாப்புடன் துபாயிலிருந்து இலங்கைக்கு அழைத்து வரப்படும் பாதாள உலக கும்ப தலைவர்கள். துபாயில் போலீசாரினால் கைது செய்யப்பட்ட நாட்டின் முன்னணி பாதாள உலக குழு தலைவர்களின் ஒருவராக போதைப்பொருள் வியாபாரி என்று கருதப்படும் மன்னர் ரமேஷ் என்று அழைக்கப்படும் சீடர்கள் இன்று அதிகாலை கட்டுநாயக்க விமான நிலையத்தை அழைத்து வரப்பட்டுள்ளனர். இந்த 4 பாதாள உலக நபர்களை இலங்கைக்கு அழைத்து வருவதற்கு குற்றப்புலனாய்வு பிரிவின் உதவி போலீஸ் அத்தியட்சகர் தலைமையிலான போலீஸ் குழு ஒன்று துபாய் சென்றனர். ரகசிய போலீசாருக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் ரோகன் பிரேமரத்ன நடவடிக்கையின் கீழ் விசேட ரகசிய போலீஸ் குழு துபாய் நோக்கி புறப்பட்டிருந்தது. பாதாள உலக தலைவர்களுக்காக கருதப்படும் மன்னார் ரமேஷ் கடந்த 2 மாதங்களுக்கு முன்னர் தனது மனைவி மற்றும் 2 குழந்தைகளுடன் காரில் பயணித்த போது உள்ளூர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டிருந்தார். இதையடுத்து அவரது சீடர்கள் 3 உள்ளூர் போலீசார் கைது செய்தனர். சிவப்பு அறிவிப்பு அனுப்பப்பட்டு 43 பேர் பட்டியலில் மன்னார் ரமேஷ் இருப்பதாக அறிய முடிகின்றது. பல்வேறு பாதாள உலக குழு தலைவர்கள் துபாய் நாட்டில் பதுங்கியிருக்கின்ற விடயமும் குறிப்பிடத்தக்கது. வடிகாலிருந்து பெறப்பட்ட பொதிகள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மோசடி. கொழும்பு மகரகம பகுதியில் உள்ள வடிகால் ஒன்றிலிருந்து 180 கடவுச்சீட்டுகள் அடங்கிய பையொன்று மீட்கப்பட்டிருப்பதுடன் குறித்த கடவுச்சீட்டுக்களை மகரகமையில் இருக்கும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனம் ஒன்று பெற்றுள்ளதாக போலீஸ் விசாரணை தெரிய வருகிறது. இந்த நிறுவனத்தின் உரிமையாளர் சுமார் 500 கோடி ரூபாய் மோசடி செய்துள்ளமை கண்டறியப்படுகின்றது. வெளிநாடுகளில் வேலைவாய்ப்புகளை தேடுபவரிடமிருந்து 260 மில்லியன் ரூபாய் பணத்தினை பெற்றுள்ளனர். இதனைத் தொடர்ந்து நிறுவன உரிமையாளர் பணத்தை மோசடி செய்துவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்ற விடயம் குறிப்பிடத்தக்கது. 18 வயது காதலியை கர்ப்பமாக்கியதினால் காணாமல் போன 32 வயதான காதலன் சடலமாக மீட்போம். 18 வயதான காதலியை
பார்ப்பதற்காக சென்ற நிலையில் காணாமல் போன குளியாப்பட்டி பிரதேசத்தைச் சேர்ந்த 32 வயதான இளைஞனின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. மாதம்பே பிரதேசத்தில் உள்ள காட்டுப்பகுதியில் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இளைஞன் காலமான் போனதைத் தொடர்ந்து காதலியின் குடும்பத்தினர் காணாமல் போயிருந்தனர். தந்தை நீதிமன்றத்தில் சரணடைந்திருந்தார். காதலி கர்ப்பமானதைத் தொடர்ந்து அவரது குடும்பத்தினர் அவர் கொல்லப்பட்டுள்ளதாக முதல்கட்ட விசாரணை சொல்லப்படுகின்றது. சவுதி அரேபியாவின் மனிதாபிமானம் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு கிடைக்க இருக்கும் கண் பார்வை. சவுதி அரேபியா, இலங்கை குடியரசு ஆகிய இரு நாடுகளுக்கு இடையிலான நீண்டகால சிறப்பான உறவுகளின் அடிப்படையிலும் மற்றும் உலகெங்கிலும் இருக்கும் குறைந்த வருமானம் பெறும் மக்கள் பாதிக்கப்பட்ட சமூகங்களின் துன்பத்தை துடைக்க இரு புனித தலங்களின் பாதுகாவலர் மன்னர் சல்மான் அப்துல் அசீஸ் அவர்களின் வேண்டுகோளின் அடிப்படையில் சவுதி அரேபிய அரசு மேற்கொள்ளும் முன் முயற்சிகளின் அடிப்படையிலும் மன்னர் சல்மான் நிவாரணம் மனிதாமன உதவிகளுக்கான மையம் 2024ஆம் ஆண்டு வரையான காலப்பகுதியில் இலங்கையின் கிழக்கு மாகாணம் காத்தாங்குடி பகுதியில் கண் பார்வையோடு தொடர்புடைய நோய்களுக்கு சிகிச்சை அளிக்க சவுதி அரேபியா நூர் தன்னார்வ திட்டம் ஒன்றை ஏற்பாடு செய்துள்ளனர் என்று இலங்கை குடியரசுக்கான சவுதி அரேபியா தூதுவர் அறிவிக்கின்றார். ஆஸ்திரேலியாவில் இலங்கையர்களில் உணவு சமைத்து பாராட்டு பெற்ற இலங்கையர். மேற்கு ஆஸ்திரேலியாவில் பெர்த்தைச் சேர்ந்த போட்டியாளரான தரஸ் கிளாக் சமீபத்தில் தனது இலங்கை பாரம்பரியத்தை உலக புகழ் பெற்ற செய்திருக்கின்றார். இலங்கை வம்சாவளியானவர் பாஸ்மதி சாதம் மற்றும் தயிர் ரைதாவுடன் கத்தரிக்காய் கறி தயாரித்து நிகழ்ச்சியில் நடுவர்கள் முன்னிலையில் காட்சிப்படுத்தியுள்ளார். அவர் தனது பாரம்பரியத்தை முன்னராக புறக்கணித்திருந்ததாகவும் ஆனால் இப்போது அதை ஏற்றுக்கொள்வதாகவும் தெரிவித்திருக்கின்றார். தனது பாரம்பரிய உணவான பாட்சோறு மூலம் ஈர்க்கப்பட்ட சாவித்திரி பெரூரோ தொடர்ந்தும் இந்த சீசனில் டர்ஸ் கிளாக் 2வது இலங்கை வம்சாவளி போட்டியாளர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சுகாதார பரிசோதகரை சுட்டுக் கொன்ற சந்தேக நபர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து இன்று கைது செய்யப்பட்டுள்ளார். பொது சுகாதார பரிசோதகர் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் உட்பட பல கொலைகளுக்காக தேடப்பட்டு வந்த பிரதான சந்தேக நபர் ஒருவரே கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். வேறு ஒரு பெயரில் தயாரிக்கப்பட்ட போலியான கடவுச்சீட்டை பயன்படுத்தி துபாக்கி தப்பிச் செல்ல முயன்றபோது இவர் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் கைதாகியிருக்கின்றார். இவர் எல்பிட்டிய கரந்தனிய பகுதியைச் சேர்ந்த 30 வயதுடையவர் என்பதுடன் இவருடைய கடவுச்சீட்டு முக அங்கீகார முறைமை மூலம் அடையாளம் காணப்பட்ட பின்னரே கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் இலங்கை இராணுவத்தின் கமாண்டோ படப்பிரிவில் பணியாற்றிவிட்டு வெளியேறியுள்ளமையும் முதல்கட்ட விசாரணையிலிருந்து தெரிய வந்திருப்பதுடன் மேலதிக விசாரணைக்காக கொழும்பு குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார். நத்தார் பரிசு கிடைத்ததாக கூறி பண மோசடியில் ஈடுபட்டவர் கைது. பெண் ஒருவரிடம் நத்தார் பரிசு கிடைத்ததாக கூறி பண மோசடியில் ஈடுபட்ட சந்தேகத்தின் அடிப்படையில் போலீசார் ஒருவரை கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்டவர் மொரட்டுவ பிரதேசத்தினைச் சேர்ந்த 30 வயதுடையவர். காலி பிரதேசத்தில் பெண் ஒருவருக்கு வெளிநாட்டிலிருந்து நத்தார் பண பரிசு கிடைத்ததாக கூறி அவரிடமிருந்து 2 தடவைகளில் 30,000 ரூபாய் மற்றும் 56,000 ரூபாய் பணத்தை சந்தேக நபர் பெற்றுக்கொண்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணையின் பொழுது கடந்த பிப்ரவரி மாதம் வெளிநாட்டிலிருந்து நத்தார் பரிசு வந்ததாக அந்த பெண்ணுக்கு சந்தேக நபர் அழைப்பு விடுத்துள்ளார். மீண்டும் சில நாட்களில் அந்த பெண்ணுக்கு அழைப்பு விடுத்து பரிசாக கிடைத்த பணம் கருப்பு பணம் என்று கூறியிருக்கிறார். எனவே கொடுத்துள்ள வங்கி கணக்கில் குறிப்பிட்ட பணத்தை வெப்பிலிட வேண்டும் என்றும் இல்லையெனில் கருப்பு பணம் வைத்திருந்ததாக சிறையில் செல்ல வேண்டியிருக்கும் என்று சந்தேக நபர் குறிப்பிட்டுள்ளார். இதையடுத்து இந்த பெண் பயந்து சந்தேக நபர் வழங்கிய வங்கி கணக்குக்கு 30,000 ரூபாய் மற்றும் 56,000 ரூபாய் பணத்தை வைப்பட்டுள்ளார். வெப்பிலிட்ட பிறகு பரிசு பொருள் தொடர்பில் எந்த தகவலும் கிடைக்காத காரணத்தினால் இந்த பெண் கடந்த பிப்ரவரி மாதம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு வழங்கியிருந்தார். முறைப்பாட்டின் அடிப்படையில் போலீசாரின் நீண்ட விசாரணையின் பின்னர் சந்தேக நபர் இன்று கைதாகியிருக்கின்றார். யாழ்ப்பாணத்தில் அம்மாவை கொன்ற தொலைபேசி கேமுக்கு அடிமையான 16 வயது சிறுவனின் பரபரப்பு வாக்குமூலம். அம்மாவின் கழுத்தை நானே நெரித்து கொலை செய்தேன் என்று 16 வயது சிறுவன் போலீஸ் விசாரணையில் தெரிவித்திருப்பதாக போலீசார் அறிவிக்கின்றனர். யாழ்ப்பாணம் தெல்லிப்பளை பகுதியில் வீடொன்றிருந்து சந்தேகத்துக்கிடமான முறையில் உயிரிழந்த பெண்ணின் சடலம் மீட்கப்பட்டிருந்தது. தெல்லிப்பளை பகுதியைச் சேர்ந்த ஹெனடிக் ஜஸ்மின் என்ற 37 வயது பெண்ணே சடலமாக மீட்கப்பட்டிருந்தார். தனது 2 பிள்ளைகளுடன் வசித்து வந்த நிலையில் அவரது கணவன் வெளிநாட்டில் வசித்து வந்திருக்கிறார். கடந்த வெள்ளிக்கிழமை வீட்டில் தாயும் மகனும் மட்டுமே இருந்துள்ளனர். மறுநாள் பெண் உயிரிழந்த நிலையில் சடலமாக காணப்பட்டுள்ளார். பெண்ணின் மகனான 16 வயதுடைய சிறுவன் வீட்டிலிருந்து காணாமல் போயிருப்பதுடன் வீட்டின் சுவர்களில் இரத்தக்கரைகளும் காணப்பட்டன. இதொடர்பில் போலீசார் விசாரணை முன்னெடுத்து வந்த வேளை காணாமல் போன 16 வயது சிறுவனை போலீசார் கைது செய்திருக்கின்றனர். கைது செய்யப்பட்ட சிறுவனிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணையில் தானே தாயின் கழுத்தை நெரித்து கொலை செய்தேன் என்று வாக்குமூலம் அளித்திருப்பதுடன் சிறுவனை போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து விசாரணை முன்னெடுக்கப்படுகின்றது.
இதேவேளை சிறுவன் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்றாம் அயலவர்கள் தெரிவித்து வருவதுடன் சிறுவன் கைபேசி விளையாட்டுக்கு அடிமையானவர் என்றாம் அதனால் சிறுவன் கடுமையான மன உளைச்சலுக்கு உள்ளாகியிருப்பதாகவும் கடந்த 5ஆம் திகதி போலீஸ் ஊடக பேச்சாளர் செய்தி வெளியிட்டிருந்த விடயமும் குறிப்பிடத்தக்கது. அவசரமாக அழைக்கப்படும் பொதுஜன பெரமுன உறுப்பினர்கள். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன பிரதித்துவப்படுத்தும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அனைத்து அமைப்பாளர்களும் கொழும்புக்கு அழைக்கப்பட்டுள்ளனர். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன ஸ்தாபகரும் முன்னாள் அமைச்சருமான பசல் ராஜபக்ச இது தொடர்பான அழைப்பை விடுத்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன பிரதித்துவப்படுத்தும் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அமைப்பாளர்கள் முற்பகல் 10:45 அளவில் நெல்லும் மாவட்டத்தில் இருக்கும் கட்சி தலைமையகத்துக்கு அழைக்கப்பட்டுள்ளனர். எதிர்வரும் அரசியல் நிலைமைகள் தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக இந்த சந்திப்பின் நோக்கம் அமையும் என்றாம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் முன்னாள் அமைச்சர் பசல் ராஜபக்சவுக்கு இடையில் அண்மையில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் தொடர்பிலும் இங்கு கலந்துரையாடப்பட இருப்பதாக அறிய முடிகின்றது. இலங்கை மத்திய வங்கியினால் இன்றைய தினம் வெளியீடு செய்யப்பட்டிருக்கும் நாணய மாற்று விகிதங்களின் பட்டியல். ஆஸ்திரேலிய டாலர் 202 ரூபா, கனேடியன் டாலர் 222 ரூபா, சிங்கப்பூர் டாலர் 225 ரூபா, ஐக்கிய அமெரிக்க டாலர் 303 ரூபா, சுவிஸ் பிராங்க் 336 ரூபா, ஸ்டீலிங் பவுண்ட் 382 ரூபா, யூரோ ஒன்றின் பெறுமதி 327 ரூபா. தொடர்ந்து மத்திய கிழக்கு நாடுகளுக்குரிய நாணய பெறுமதிகளாக பஹ்ரைன் தினார் 789 ரூபா, குவைத் தினார் 968 ரூபா, ஓமான் ரியால் 773 ரூபா, கட்டார் ரியால் 81 ரூபா, சவுதி அரேபியா ரியால் 79 ரூபா, ஐக்கிய அரபு ராச்சியம் திர்ஹம் 81 ரூபா. கணவருக்கு தூக்க மாத்திரை கள்ளக்காதலனை வீட்டுக்கு அழைத்த மனைவி. கணவருக்கு தூக்க மாத்திரை கொடுத்து கள்ளக்காதலனை வீட்டுக்கு அழைத்து வந்த பெண்ணை மஸ்கலியா போலீசார் கைது செய்திருக்கின்றனர். கெப்பிட்டிபொல பிரதேசத்தைச் சேர்ந்த 26 வயதுடைய பெண்ணே விளக்கமறையில் வைக்கப்பட்டுள்ளார். பெண்ணின் வயதுடைய கணவர் சுகையினம் காரணமாக ஏப்ரல் மஸ்கலியா பிரதேசத்தின் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக டிக்யூயா கிளங்கநாதர வைத்தியசாலையில் மாற்றப்பட்டிருந்தார். சந்தேக நபரான பெண்ணும் கள்ளக்காதலனும் மஸ்கலியா பிரதேச வைத்தியசாலையின் சுகாதார உதவியாளராக கடமையாற்றி வருகின்றனர். ஏப்ரல் மாதம் ஷிப்ட் முடித்துவிட்டு வந்த பெண் கணவனுக்கு பால் தேநீரில் தூக்க மாத்திரை போட்டு கொடுத்த பின்னர் தனது கள்ளக்காதலனுக்கு தொலைபேசியில் அழைப்பு விடுத்து வீட்டுக்கு அழைத்துள்ளார். கணவன் வேலைக்கு செல்வதற்கு கடந்த 14ஆம் திகதி எழுந்திருக்காத காரணத்தினால் சந்தேகமடைந்த பெண் தனது கணவருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டதாக கூறி மஸ்கலியா வைத்தியசாலையில் ஊழியர்களிடம் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் அதே வைத்தியசாலையில் கடமையாற்றும் கள்ளக்காதலன் நோயாளியின் அருகில் வந்து வைத்தியர் கொடுத்த மருந்தை தவிர வேறு ஏதேனும் மருந்தை உட்கொண்டீர்களா என்று கேட்டுள்ளார். இதோடவில் சந்தேகமடைந்த வைத்தியசாலை ஊழியர்கள் உடனடியாக நோயாளியை மேலதிக சிகிச்சைக்காக டிக்யூயா கிளங்கன் ஆரம்ப வைத்தியசாலையில் அனுப்பி வைத்தனர். அங்கு 4 நாட்கள் சிகிச்சை பெற்று வந்த சந்தேக நபரின் கணவர் வீட்டுக்கு வந்துவிட்டார். இந்த நிலையில் தனது மருமகள் பால் தேநீர் தயாரித்து தனது மகனுக்கு குடிக்க கொடுத்ததாக கணவரின் தந்தை மஸ்கலியா போலீசாரிடம் முறைப்பாட்டில் பதிவு செய்திருந்தார். இதையடுத்து மஸ்கலியா போலீசார் இதோடவில் விரிவான விசாரணை ஆரம்பித்த போது பெண் தூக்க மாத்திரை கொடுத்தது அம்பலத்துக்கு வந்தது. இந்த நிலையில் கைதான பெண்ணை ஹட்டன் மாவட்ட நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் போலீசார் மேற்கொண்டு வருகின்ற விடயம் குறிப்பிடத்தக்கது. இனரீதியான துன்புறுத்தல். ஸ்ரீலங்கன் விமான சேவை பணியாளர்கள் கடும் குற்றம் சுமத்தால். ஸ்ரீலங்கன் விமான சேவை நிறுவனத்தின் பணியாளர்கள் இனரீதியான உருவக்கேலிக்கு இருப்பதாக குற்றம் சுமத்தப்படுகின்றது. இந்த விவகாரம் தொடர்பில் ஸ்ரீலங்கன் விமான சேவை நிறுவனம் பணியாளர்களை கடுமையான எதிர்ப்பையும் அதிருப்தியையும் வெளியிட்டுள்ளனர். ஸ்ரீலங்கன் விமான சேவை நிறுவனத்தின் விமானங்களில் தொடர்ச்சியாக நிலவி வரும் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக பெல்ஜியம் விமான சேவைக்கு சொந்தமான 2 விமானங்கள் குத்தகைக்கு எடுக்கப்பட்டன. குத்தகைக்கு எடுக்கப்பட்ட ஏஆர் பெல்ஜியம் நிறுவனத்தின் விமானங்களில் குறைந்தபட்சம் 4 பணியாளர்கள் அந்த விமான சேவை பணியாளர்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட வேண்டும் என்ற நிபந்தனையும் இருக்கின்றது. இவ்வாறு பயன்படுத்தப்படும் ஏஆர் பெல்ஜியம் விமான சேவைக்கு சொந்தமான விமானங்களில் ஸ்ரீலங்கன் விமான பணியாளர்கள் துன்புறுத்தப்படுவதாக குற்றம் சுமத்து முன்வைக்கப்படுகின்றது. ஸ்ரீலங்கன் விமான சேவை விமானிகள் பணியாளர்கள் ஏஆர் பெல்ஜியம் விமான சேவையின் பணியாளர்கள் ஸ்ரீலங்கா விமான சேவை நிறுவன பணியாளர்களுக்கு உருவக்கேலி இனரீதியான துன்புறுத்தல்கள் உள்ளாக்கப்பட்டு வருகின்றனர். ஸ்ரீலங்கன் விமான சேவை நிறுவன விமானிகளுக்கு ஆசன ஒதுக்கீடுகளில் பாரபட்சம் காண்பிக்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சம்பவம் தொடர்பில் ஸ்ரீலங்கன் விமான சேவை நிறுவனம் விசாரணை ஆரம்பித்துள்ள விடயம் குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பில் வாழும் கண்ணகி. தமிழர் வரலாற்றில் கண்ணகி என்ற பெண் தொன்மையின் அடையாளங்களில் ஒன்றோ. தமிழர் ஆற்றுகை கலை மரபுகளின் நேர்த்தியும் தொன்மையினையும் காட்டும் சிலப்பதிகாரத்தில் கண்ணகியின் கதையினை இளங்கோடிகள் பாடுபொருளாக எடுத்துள்ளார்.
தென்னிந்திய தமிழர் பண்பாடுகளிலும் ஒருமைப்பாட்டுக்கும் கண்ணகியின் கதை மிக பொருத்தமாக இருந்ததனால் இளங்கோன்ற ஆய்வு அறிவாளன் கண்ணகி கதையை பயன்படுத்தியிருக்கின்றார். இவ்வாறு தமிழர் வரலாற்றில் தொன்மையான கண்ணகி காலப்போக்கில் தமிழ்நாட்டில் செல்வாக்கிழந்து மலை நாட்டிலும் பகவதி வழிபாட்டுடன் கரைந்ததும் இலங்கையின் தென்பகுதியில் சிங்கள மக்களிடையே பத்தினி வழிபாடாக மாற்றமடைந்தது. கிழக்கிலங்கையிலும் மட்டக்களப்பில் கண்ணகி ஊர்கள் தோறும் ஆட்சி செலுத்தி தனித்துவத்துடன் வாழ்ந்து சென்றிருக்கின்றார். தமிழர் வரலாற்றில் தொன்மையான கண்ணகியை மையப்படுத்தி பண்பாட்டையும் தனித்துவத்துடன் வைத்திருப்பவர்களாக புரதான தாய்வழி மரபினை பின்பற்றி வரும் மட்டக்களப்பு மக்கள் கவனிப்புக்கு உள்ளாகியிருக்கின்றனர். இந்த வைகாசி மாதம் மட்டக்களப்பும் தமிழகத்திலும் கண்ணகிக்கான விழாக்கோலம் பூண்டிருக்கின்றனர். நன்றி.